ஹாய் ஸோ மச், நான் உங்கள் எம்ஜே. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் என்னோடய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 6 நாளில் நியூ இயர் போகுது. நியூ இயர்க்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2025 போனதே தெரியல இல்லையா, ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. டைம் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 2026 கன்ஃபார்ம் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறமேல் பண்ணிக்கலாம், தள்ளியே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2025 போனதே தெரியல இல்லையா, ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. டைம் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 2026 கன்ஃபார்ம் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறமேல் பண்ணிக்கலாம், தள்ளியே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம் டைம் தான். அதனால் ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே நடக்காது, நான் என்ன பண்ணாலும் தோல்வி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த விஷயத்தை தெரியுங்க. என்னென்னு பார்த்தீங்களா, உங்களை நம்புங்க. முழுசாக உங்களை நம்புங்க. என்னப்பா நம்பினோடனே நடக்குது, இது என்ன மேஜிக்கானு கேட்குறீங்களா? கன்ஃபார்ம் மேஜிக் தான். நீங்கள் நினைக்கிறதுல தெளிவாகவும் தீவிரமாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த மேஜிக் தான். உங்களை நீங்கள் முழுசாக நம்புகிற வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கீங்க யாரும் நம்ப வாய்ப்பே இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு கழுகுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு கழுகு என்ன பண்ணியிருக்கு, நிறைய காக்கா இருக்கிற கூட்டில் போய்ட்டு அந்த முட்டையை போட்டுருக்கு. ரொம்ப நாள் கழித்து அந்த காக்கா முட்டையிலேருந்து எல்லா குஞ்சும் வெளியே வரும்போது கழுகோட முட்டையிலேருந்து குஞ்சுங்கள்லாம் வெளியே வந்துருக்கு. நாள் போகும்போது அப்படியே அந்த காக்காங்க கூடயே அந்த கழுகும் வளருது. அது பார்த்திங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு நாள் ரொம்ப ஹைட்டில் ஒரு கழுகு நல்லா கேட்டுச்சு பறக்குது. அதை பார்த்துட்டு அந்த காக்கா கழுகு போயிட்டு அந்த காக்காட்ட கேட்குது. என்ன கேட்கணும்னு பார்த்திங்கன்னா, எப்படி அந்த பறவை மட்டும் எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ உயரத்தில் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த காக்கா அந்த கழுகுகிட்ட சொல்லுது, அது கழுகினோம், அதால் மட்டும்தான் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். அதை இதை பார்த்துட்டு நீ எதுவும் பறக்கணும்னு நினச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் அந்த காக்காவுக்கு தெரியல, இதே ஒரு கழுகு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பேசிக்கிட்டே அப்படியே கழுகு அப்படியே பறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப மழை பெய்யுது. பெரியாந்திர மழை, காக்காங்களாம் மேலே பறந்துட்டுருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு. மேலே கழுகும் பறந்துட்டுருக்கு. இந்த கழுகுக்கு அந்த கழுகு பறக்கிறத பார்த்து நாமளும் அதே மாதிரி பறக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. இந்த காக்கா மழை பெய்யுது எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது இந்த கழுகு மட்டும், அதாவது இந்த காக்கா கூட்டத்தில் வளர்றதுல அந்த கழுகு மட்டும் என்ன பண்ணியிருக்கு, நான் மேலே பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த கூட இந்த காக்காங்கலாம் வேணாம், மழை பெய்யுது, இந்த ரிஸ்க்கு எதுவும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கு. இல்லை நான் மேலே பறக்கணும்னு சொல்லிட்டு காக்காங்கெலாம் வீட்டுக்கு அதோடய கூட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கு. கழுகு முட்டை என்ன பண்ணியிருக்குன்னா, அதோட கொஞ்சம் மேலே போய் பறந்துருக்கு. திருப்பி கொஞ்சம் மேலே போய் பறந்துருக்கு. அதுக்கே திருப்பி என்ன ஆயிருக்கு, நல்ல ஒரு இடி இடிச்சோடனே கழுகு பயந்து கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காக்காங்கெலாம் சிரிச்சிட்டு இருந்துருக்கு. கழுகு மேலே நம்பிக்கையில் இதை என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு மேலே பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதோடய ரெக்கையை பயன்படுத்தி பறந்துக்கிட்டே இருக்குது. வானத்தை கிழிச்சிக்கிட்டு, அதாவது மேகத்தை கிழிச்சிக்கிட்டு பறக்குது. அது மேலே போயிட்டு பறந்துட்டு எல்லா காக்காவும் ஆச்சரியத்தோட பார்க்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை நம்பினீங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான். அந்த காக்காங்க மாரி நீங்களும் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது. அந்த கழுகு மாரி சீறி பாஞ்சிட்டு மேகத்தை கிழிச்சிக்கிட்டு பறந்தீங்கன்னா வானத்து மேலேயே போகலாம்.